Hi friends, welcome back to my channel enulagamenveedu. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Pepperfryல வந்து fry deals னு சொல்லிட்டு நமக்கு டெய்லியுமே வந்து போகும்ல. அதுல வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். என்ன ஆஃபர் வந்து எனக்கு கிடைச்சது, என்ன ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன், என்ன டீல்ல நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்றதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். செட் ஆஃப் 3 பீஸ் இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees சொல்லிட்டு அவைலபிளாக இருந்தது. ஃப்ரை டீல்ஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது ஃப்ரை டீல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. பெப்பர்ஃப்ரை ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணதுமே வந்து ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட் ஏ ஃப்ரை டீல்ஸ் டுடே அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டெய்லி மார்னிங் 11 o'clock வந்து அது சேஞ்ச் ஆகும். அடுத்த நாள் மார்னிங் 11 o'clock வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டில் வந்து நம்மளுக்கு அது ஓப்பனில் தான் இருக்கும். அதில் வந்து 5 ப்ராடக்ட் வந்து ஃப்ரை டீல்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் மார்னிங் 11 o'clock வந்து அந்த 5 ப்ராடக்ட்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம டெய்லியும் செக் பண்ணிகிட்டே வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல டீலில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1000 rupeesக்கு மேலே நம்ம பெப்பர்ஃப்ரைல வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் டெலிவரி சார்ஜ் கிடையாது. அதுவே ஃப்ரை டீல்ஸில் நம்ம வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 200 rupees 100 rupees அந்த மாதிரி 1000 rupeesக்கு கம்மியாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஆனால் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupeesக்கு கரெக்டாக நான் வாங்கியிருக்கேன். ஸோ 1085 3 பீஸ் சேர்த்து செட்டாக வந்தது. ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். பாக்ஸ் வந்து நல்லா சேஃப்டியாகவே பேக் பண்ணி வந்திருந்தது. நான் வாங்கியிருக்கிறது என்னென்னு உங்களுக்கு இதை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும். அண்டர் செல்ஃப் ஆர்கனைசர் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்டீலில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். 3 பீஸ் சேர்த்து நம்மளுக்கு செட்டாக 1085. நான் உங்களுக்கு வெளியில் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் வாங்கினதோட பில்லு. ஸோ இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. நான் வந்து என்னோடய ஓன் மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். எனக்கு ஆர்கனைசேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எனக்கு எதெல்லாம் ட்ரெண்டிங்கில் எனக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நான் வாங்க தான் செய்வேன். ஸோ உங்களுக்கு ஷாப்பிங் ஆல் வீடியோ பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஒரு அண்டர் செல்ஃப் ஆர்கனைசர். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16.3 x to 11.4 inches. செட் ஆஃப் 3 வந்து பார்த்திங்கன்னா 1085. இது வந்து நம்மளுக்கு ஃப்ரை டீல்ஸில் வந்து ஆஃபரில் இருந்தது. நான் ஆர்டர் பார்த்தே கரெக்டாக வந்து 1 week ஆகிருக்கு டெலிவரி ஆகிறதுக்கு. இதிலே வந்து நம்மளுக்கு 3மே வந்து ஒன்றுக்கு மேலே வந்து அப்படியே அட்டாச்சாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் தனித்தனியாக நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு மெஷர் பண்ணி அளவெல்லாம் காட்டுறேன். அண்ட் தென் வந்து நான் இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு வந்து இதிலே வச்சுருக்காங்க. மெயினாக வந்து நான் இது எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வார்ட்ரோப்பில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து ஹஸ்பண்டோட ட்ரெஸ்லாம் வந்து கீழே பேஸ்கெட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இதை ஹேங் பண்ணி விட்டுட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் அதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தாங்க வார்ட்ரோப்பில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கீழே வச்சுட்டு மேலே வந்து இதை நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த செல்ஃப்க்கு வந்து இதை அண்டர் செல்ஃப் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஐடியில் தான் வாங்கியிருக்கேன். என்னோடய கிச்சனுக்கு வந்து மாடுலர் கிச்சன் இல்லை அப்படின்றனால எனக்கு சூட் ஆகாது. அதர்வைஸ் வந்து ஷெல்ஃபில் கிச்சனில் ஷூட் ஆனிச்சுன்னா கூட அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம். 3 இது வந்து வாங்கியிருக்கேன் செட்டாக. ஸோ எங்கெங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து வச்சுட்டு இடையில வந்து இந்த மாதிரி ஷீட் வச்சு நம்மளுக்கு பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா சேஃப்டியாக பேக் ஆகிருக்கு. இது ஸ்டீல் தான். ஸோ உடையாது. ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஆர்கனைசர் வந்து டேமேஜ் ஆகாது. லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ 3ஐயும் வந்து நான் தனித்தனியாக வெளியில் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இதோட சைஸ் வந்து நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் வந்ததுக்கு அப்புறமா சில பேர் வந்து சைஸ் வந்து டிஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்களா. ஸோ அவங்களுக்காக நான் வந்து இப்போ சைஸ் வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு அதோட நீளம் வந்து பார்த்துடலாம். இந்த கார்னர் டு இந்த கார்னர் வரைக்கும் கரெக்டாக 16 inches இருக்குது. பட் ஆனால் 15.5 inches தான் நம்மளுக்கு சென்டராக இருக்கக்கூடிய டெப்த் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அகலம் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 inches தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காதுல 11 inchesக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே வச்சு அளந்தால் ஒரு வேலை வரலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னால் கீழே தான் வச்சு அந்த லென்த்து தான் அளக்க முடிஞ்சு. அடுத்ததாக அதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4.5 inches இருக்குது. ஸோ நல்லா டெப்த்தாக நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நான் மேலே வந்து நம்மளுக்கு ஹேங் பண்ணி விடுவோம்ல அந்த ஸ்பேஸ்லாம் இல்லை. அது இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் வந்து உங்களுக்கு அளந்து காட்டினேன். இப்போ ஹேங் பண்ணி விடுறது எந்த அளவுக்கு ஷெல்ஃபில் வந்து நம்ம ஹேங் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா 1.5 inches இருக்குது அந்த கார்னர் கிட்டே. ஸோ நம்ம வந்து நார்மலாக வார்ட்ரோப் உடன் வார்ட்ரோப் மாடுலர் கிச்சன்னா நம்ம அந்த ஷெல்ஃபில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்க முடியும். நார்மலாக இருக்கக்கூடிய ஷெல்ஃப்லாம் வந்து அந்தளவுக்கு இது செட் ஆகாது.
ஸோ நீங்களும் வந்து பெப்பர் ஃப்ரையில் வந்து ஃப்ரை டீல்ஸில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 3 ப்ராடக்ட் சேர்த்து 1000 ருபீஸ் அப்படின்னா சிங்கிள் ப்ராடக்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 360 ருபீஸ் கிட்ட வருது. ஸோ நல்ல ஒரு டீல் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரை டீல்ஸில் உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்தப்போ ஃப்ரை டீலில் கிடச்சது. இது தனியாக இப்போ என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்ற இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.